சப்பாத்திக்கு எங்கள் ஊர் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வடை சட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போடுங்க. வெண்ணெய் போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வணங்கின பிறகு வெட்டி வச்சுருக்கிற பன்னீர் போடுங்க. பன்னீர் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துருங்க. அதே வெண்ணெயே போது அதில் 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3 ஆப்பிள் தக்காளி போடுங்க. இஞ்சி பூண்டு போடுங்க. 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, 10 முந்திரி எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அரைச்சிருங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்குங்க. பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். குடமிளகா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குங்க. அரைச்சி வச்சது ஊற்றிக்குங்க. ஊற்றுனது கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. நம்மளுக்கு தேவையான அளவு கல் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டு நல்லா கொதித்து வரட்டு. நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வரையில் நாம் வணக்கி வச்சுக்கிற அந்த பன்னீர் அதில் போட்டுருங்க. பன்னீர் போட்டதுமே நம்ம ஒரு 10 முந்திரி பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிடலாம். கஸ்தூரி மெத்தி நசுக்கி கசக்கி போட்டு நாம் இறக்கிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா எங்கள் ஊர் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறா. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு.